ஹைரா, ஹிடன் மேரேஜ் பொண்ணு பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜிகே குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு நீங்கள் ஹக் பண்ணது மட்டும்தான் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அவன் குடிச்சிட்டு அதை அப்படியே திங்க் பண்ணுறான். நீங்கள் வேக வேகமாக ஆஃபீஸ்குள்ளே வந்தது பிஏ போகாத போகாத சொல்லியிருப்பான். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு அதெல்லாம் கண்டுக்காமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே ஜிகே எழுத நின்று இருப்பான். சார் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அது அவன் காதுக்குள்ளே ரிப்பீட்டடாக கேட்குது. நெக்ஸ்ட்டு ஜிக்குவா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. அது ஏன் தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அதையே ரிப்பீட்டடாக திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். அவங்க கை ரெண்டும் சிக்குவை டைட்டாக அவனை போயிட்டு ரேப் பண்ணி ஒரு மாதிரி பிடிச்சிருந்துருக்கும் ஹக் பண்ணும்போது. ஸோ சீக்கி அவனோட கையை கொண்டு வந்து அவங்க ரெண்டு சீக்கிலையும் வச்சுருப்பான். அவன் கையை பார்க்குறான். ஏன் தெரியல, பிடிச்சிருக்க. அமைதியாக அவன் கையை பார்த்துட்டே இருக்கான். ஓகே, ஐம் சாரி, நான் இது வரைக்கும் வாயனை இப்பெல்லாம் திங்க் பண்ணதே கிடையாதா அப்படி சொல்லிட்டு அவன் ரெண்டு கையும் பார்த்துட்டு, இது தப்பா கரெக்டா எதுவுமே எனக்கு தெரியல. ஏண்டி நீ மட்டும் இப்படியே இருக்க, உன்னை எதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குது. நானே சொல்லிக்கிறேன் உன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு. பட் ஸ்டார்டிங்லேருந்து சிக்கி இப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு போகிற உங்களே பார்த்துட்டே எடுத்துருக்கான். என்ன நடக்குது ஜெக்கிங்க? ஜெக்கி லைட்டாக திரும்பி அவளை பார்க்குறான். என்னடா எனக்கு முன்னாடி வந்து உன்னை கட்பி பிடிச்சிட்ருக்கா, நீயும் அமைதியாக இருக்க அப்படின்னு அவள் சண்டை இழுக்க ட்ரை பண்ண. ஜெக்கி அதெல்லாம் கண்டுக்காம உங்க பின்னாடியே வரான். நீங்கள் கல்யாண கோலத்தில் இருந்திருப்பீங்க, வேக வேகமாக ஓடுறீங்க. ஜெக்கி அந்த ரூம்குள்ளே இருந்து வெளில வரான். அவனுக்கு பின்னாடி அவ்வளோ நில்லு ஜெக்கி, நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரா. நீங்கள் காரில் ஏறி போயிட்டீங்க. ஜெக்கி பின்னாடி ஜோ வந்திருப்பா. ஜோக்கு பின்னாடி பிஏ வரான் ஓடி. ஆஃபீஸ்க்கே ஒன்றுமே புரியல. எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக எழுந்த ஜிக்கிவை பார்த்துட்டு இருக்க. கிளைண்ட்லாம் மாதிரி கோவமாயிட்டாங்க. பிஏ வந்த சார், கிளைண்ட்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரில கேட்டுட்டு இருக்காங்க. சார் மீட்டிங்கை கேன்சல் பண்ண அப்படின்னு அவன் மொபைல் எடுக்கிறான். சார் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ண. அந்த மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜிக்கி ஃபோனை எடுத்துட்டு வெளில வரான். ஜிகி கேட்கறதுக்கு பதில் சொல்லு, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா அவ எதுக்கிட்ட உன்னை வந்து கட்டி பிடிச்சா பார்க்கலையா? ஹெல்ப் ஃபர்ஸ்ட் டைம் வாய் என்கிட்ட கேட்டிருக்கா. சும்மா மொபைல் எடுத்து ஏதோ பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் கேட்டாளா? அது பார்க்க ஹெல்ப் மாதிரி தெரிஞ்சுதா? உனக்கு நடி பிரச்சனை, அவ எதுக்கு உன்னை கட்டி பிடிச்சான்னு கேட்டேன். ஜோ, நம்ம சண்டை போட இது டைம் கிடையாது, உனக்கு தெரியும்ல. அவளுக்கு கல்யாணம் ஆக போது, அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கா. ஹே, அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன். எதுக்கு? அத்தா ஒயின் வந்து கிட்ட போனல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆக போதுடா, நீ எதுக்கு ஸ்டாப் பண்ணுற? கிளம்புங்கிறது அப்படின்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சு உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். பட் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. பிகாஸ் உங்களை அனுப்பிட்டாங்க இல்லையா, அந்த டென்ஷனில் இருக்காங்க. அப்பா வேற பையனுக்கு காணும் கேட்டுகிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு பாரு. அப்படி கேட்க அம்மாவும் கிம்மா பார்க்க போகிறேன்னு சொன்னால் அனுப்பி விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டென்ஷனில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிக்கி காலை அவங்க பிக் பண்ணவே இல்லை. எங்க ஜோ ஜிக்கி முன்னாடி வந்து ஜிக்கியை கையை பிடிச்சி இழுத்து அந்த ஃபோன் காலை கட் பண்ணி, அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும், நீ எதுக்கு ஸ்டாப் பண்ற? ஆரஞ்சனும் எதுக்கடி காலை கட் பண்ண? அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும் ஜிக்கி, நீ எதுக்கு கட் பண்ணன்னு கேட்டா. அவன் முறைக்கிறான். ஜோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜேகே அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டான் இல்லையா. ஸோ அதனால இவ இதை சொல்ல. ஜேகே ஏன் தெரில, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிறது பிடிக்கல அப்படின்னு அந்த ஃபோன் எடுத்து அகெயின் கால் பண்ணி காதில் வைக்கிறான். இந்த டைம் பிஏ வந்த சார் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டா. ஜேகே ஃபோன் கால் கட் பண்ணிட்டா. இமீடியட்டா ஒயனுக்கு பார்த்துருக்கா. அந்த பையனோட டீட்டெயில்ஸ் வேணும் 10 நிமிஷத்துல. ஒயன் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகணும், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவன் மொபைல் எடுக்க. ஜோ கையை பிடிச்சிட்டு, அவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகுது உனக்கு பிடிக்கல? ஜோ அப்புறம் பேசலாம், கையெடு அப்படின்னு ஜோ கையை எடுத்து விட்டுட்டு காருக்கு வர ட்ரை பண்ண. அகெயின் ஜோ ஜேகே கையை பிடிச்சிட்டு பதில் சொல்லிட்டு போ. ஏன் அப்படி வந்தாலே உனக்கு யாரும் கண்ணிலே தெரிய மாட்டேன்றாங்க. இந்த வாட்டி பதில் சொல்லாம நான் உன்னை விடவே மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அப்படி சொல்ல. ஜேகே அசால்ட்டா அவளோட கையை எடுத்து விட்டுட்டு,
எனக்கு நீ ஆர்டர் போட முடியாது, புரியுதா? கிளம்பு. காருக்குள்ளே ஏறி உட்கார்றான். கட்டுப்பா இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கா. அந்த கார் அங்கேருந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஜேகே ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இல்லையா, அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜேகேக்கு வருது. நெக்ஸ்ட் ஜேகே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அம்மா உங்கள் தாலியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்க. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸில் வந்து அரெஸ்ட் பண்ண நீங்கள் ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஒரு கொலவரி அவங்கள முறைச்சிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். உங்கள் மனசுக்குள்ளே ஓகே, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி திங்க் பண்ணிருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. தொடச்சிட்டே அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. அம்மா அப்பாலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம், அவ்வளோதான் புள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி ஒயன் இப்படி இருக்கா, இவனை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தானா அவ்வளோதான், அவள் லைஃப் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. பட் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க, கிம் ஃபோட்டோ எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு. இப்படி ஈவினிங் ஆகுது. எப்பவும் போல் உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிம்மை பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் தான் கொஞ்சம் டார்க் ஆக்கும் போது அந்த வாட்ச்மேன், ஏம்மா உனக்கு போரே அடிக்காதாம்மா, என்னதாம்மா இங்கே இருக்கு, டெய்லி வந்து என்னதாம்மா பண்ணுற, டைம் ஆயிடுச்சு கிளம்பு, க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கத்தும் போது தான் நீங்கள் அங்கேருந்து ஏந்து வெளியே வரீங்க. இந்த டைம் ஜேகே காரில் உட்காந்து பார்த்துட்ருக்கான் உங்களை. சாரு குளிச்சுட்ருக்காரு. அந்த கேட்லேருந்தும் வெளில வரீங்க. உங்கள் கண்ணை தொடச்சிட்டே தெரியும் இங்கே தான் இருப்பீங்கன்னு. ஸோ வந்து நின்றுருக்கான். பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அடிக்கடிக்கு உங்கள் ட்ரெஸ் எடுத்து உங்கள் கண்ணை தொடச்சிட்ருக்கீங்க. அது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டான். அவனுக்கு அது ஒரு நிம்மதியாக இருந்தாலும் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் சைலண்டாக உட்காந்துருக்கான். காருக்குள்ளே உங்கள் ஏரியாவுக்கு போகிற பஸ் வருது. நெக்ஸ்ட்டு அதில் போய் ஏறிடுறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் போயாச்சு. நெக்ஸ்ட்டு ஜேக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். ஸோ இந்த டைம் தான் ஜேக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒயனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா உங்களே பார்த்துட்ருக்காங்க. கடைசி வரைக்கும் இவன் இப்படியே இருந்துருவா போல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா, அவள் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு நல்லது பண்ணுறான்னு நீ எது ஏதோ பண்ணி வைக்கிற. நீ ஃபர்ஸ்ட்டும் அவள் இங்கிறது பூர்ணத்துக்கு காரணம் நீ தான். எவனோ லவ் பண்ணுறான் அப்படி சொல்லும் போதே ஓகே சொல்லி அவனை மிலிட்ரிக்கு போக விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா அப்போவாது அவன் இல்லை, ஏதாவது நார்மலாக எடுத்துருப்பா. இப்போ அவன் கல்யாணம் ஆயிட்டா, புருஷனா அவன் செத்து போனதுக்கப்புறம் ஒயினோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் இருந்திருந்தாலுமே நார்மலாக இருந்திருப்பா. உன்னாலதான் அவன் வீட்டில் இருந்து போனது, உன்னாலதான். ஃபர்ஸ்ட்டும் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒயன் இப்படி இருக்கா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ண, நல்ல வேலை அவன்கிட்ட இருந்து ஒயன் தப்பிச்சுக்கிட்டா. இப்போ வச்சு சும்மா இரு, ஒயன் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு அப்பா கத்திட்டு போயிட அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் மாதிரியும் நார்மலா கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை, நீங்க ஒரு ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் உங்களுக்கு வேணும். அது அம்மாவுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பட் சைலண்டாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டே யாரையும் கண்டுக்கல போயிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ளவர் எடுத்துகிட்டு மார்னிங்கே கிம்கிட்ட இருக்கீங்க. எப்பவும் போல தான் அவங்ககிட்ட பேசிட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் ஈவினிங் கிம்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவீங்க. இப்படி ஒரு 2-3 டேஸ் இப்படியே போதா. இப்போ தான் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆள் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் போல. எந்த ஃபோட்டோவுமே வைரல் ஆகலை. நீங்கள் ஜேகே இருக்க ஃபோட்டோ மட்டும் தான் வைரல் ஆகுது. பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கலாம் ஸ்டூடெண்ட்டு, சம்திங் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்தா, ஜேகே மட்டும் பிஸ்னஸ் மேன், டாப் பிஸ்னஸ் மேன், ரொம்ப ஃபேமஸ் பர்சன் இல்லையா. ஸோ உங்கள் ஃபோட்டோ தான் அப்படி வைரல் ஆகுது. இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியுதா. நீங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நேபர்ஸ்க்கெலாம் நல்லா தெரியுது இது வயந்தான் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு எதுவும் புரியல. ஃபஸ்ட்டு உன் பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ண, அவன் செத்தே போயிட்டான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகும்போது அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போது இது என்ன மூணாவது கல்யாணமா அப்படிலாம் பேசும்போது அம்மாவுக்கு புரியல. பட் அவங்களாம் பேசக்குள்ள அம்மாவுக்கு கோவம் வருது. என்ன பேசிட்டு இருக்குங்க, கண்டதெல்லாம் உளராதீங்க. உளருமா இங்கே பாருங்க அப்படின்னு ஜேகே
அவங்க கழுத்தில் தாலி கட்டின அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை எல்லாருமே பார்க்குறாங்க. சேம் உங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் நீங்கள் கழுத்தில் தாலி போட்டிருக்கீங்க. ஸோ சைலண்ட் ஆகிட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போக அம்மா வீட்டுக்குள்ளே வந்து இந்த நியூஸை அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவர் என்னன்னா, நான் வர வரைக்கும் ஒயன்கிட்ட எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா அதெல்லாம் கேட்காம ஒயன் வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் கால் கட் பண்ணிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஒரு ஃப்ளவரோட ஈவினிங்கை கிம்மை பார்க்க போகணும். ஃப்ளவர் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, மா டியூஷன் போயிட்டு வந்து நான் கிம்மை பார்க்குறேன், அது வரைக்கும் இந்த ஃப்ளவரை பார்த்துக்கோ அப்படி சொல்ல, அந்த டைம் அம்மா உங்கள் கையை பிடிச்சிருப்பாங்க. என்னம்மா அகைன் சொல்லாத அவனை பார்க்க போகணுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ள, இதை யார் உன் கழுத்தில் கட்டினதா? அம்மாவை பார்க்குறீங்க. சொல்லுவேன் கிம்மா. அம்மா என்னாச்சு உனக்கு? கையை விடு. அம்மா கையிலேருந்து எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டா சரி, பதில் சொல்ல. என்னம்மா பேசுகிற நீ? கேட்குறதுக்கு பதில் சொல்லுவாயன். நீங்கள் முழிச்சிட்டே அம்மாவை பார்க்க ஃபோட்டோ வைரலாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அம்மாவை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் முடிய பிடிச்சி சொல்லுன்னு சொன்னல அப்படின்னு கத்த, ஆமாம்மா ஜிபி தான் கட்டினாங்க. அம்மா அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அந்த கிம்மு நான் தான் கட்டினேன்னு பார்த்தா இப்போ ஜிகே என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ ஜிகே உன் புருஷன் இல்லை, நீ கிம் கிம்னு சொல்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டே இருக்குல்ல. அப்பா வந்தாச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தான் ஏதோ கேட்க வேணா, நான் வந்து பார்த்துக்கிறேன் தான் சொன்னேன். ஆல்ரெடி கேட்டுட்டேன். ஜிக்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிம்மை கல்யாணம் பண்ணலனா அவன் எதுக்கு புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேளுங்க அப்படி சொல்ல, நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ நீல் பண்ணி, என்னதான் ஆச்சு? நீ லவ் பண்ணது கிம்மையா ஜேகேவா? ஜேகே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானா? அப்புறம் எதுக்கு கிம் கிம் சுற்றிட்டு இருக்கா? ஜேகேவை நீ கல்யாணம் பண்ணியிருக்கானா? அவன் எதுக்கு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்கான்? எங்ககிட்ட வந்து உன்னை கஷ்டப்படுற எங்களை வந்து கூப்பிட்டு போக சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல வயன் அப்படின்னு அப்பா கேட்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அப்போல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. இந்த டைம் தான் ஜோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கோவம் வந்திருக்கோம். ஜேகே கால் பண்ண, ஜேகே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த கல்யாணம் ஒன்றும் நாங்கள் இன்னும் பண்ணிக்கல. அது ஒரு இடன் மேரேஜ். இங்கே பாரு பேச வரதுக்குள்ள எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேச, இல்லைன்னா நான் உன்னை பிரேக் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணேன். வேகமாக வந்து கார் எடுக்கிறான். நெக்ஸ்ட்டு உங்களை பார்க்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வேகமாக வரா. நீங்கள் இன்னசென்ட், ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வேகமாக வீட்டுக்கு வர, நீங்கள் வீட்டோட கேட்டை ஓப்பன் பண்ணி வெளில வரீங்க. சிக்கே கார்லேருந்து கீழே இறங்கிட்டு உங்ககிட்ட வேகமாக வரான். நீங்கள் சிக்கையை பார்க்க, சிக்கி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னாச்சா? எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக வரீங்க? ஜிகே உங்கள் மூஞ்ச பார்க்குறான். கையில் ஃப்ளவரு. கிம்மா பார்க்க போகிறீங்களா? ம், டைம் ஆயிடுச்சுல்ல. ஓகே ஓகே. இவளுக்குன்னு எதுவும் தெரியலையா? எந்த ஃபோட்டோஸும் பார்க்கலையா? என்ன எதுவும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கா? கிம்மா பார்க்க போகிறான்னா நார்மலாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க, நீங்கள் மார்னிங் கிம்மா பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எப்பயும் போவீங்களா? ஆ இப்போ நான் போவேன். 2 பேருக்கு ஒன்றா போடலாமா? ம் ம் தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே கார் டோர் ஓப்பன் பண்ண, பரவாயில்ல நானே. பரவாயில்ல உட்காந்துக்கோ. நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அவங்கள. நெக்ஸ்ட்டு ஜேகே அவன் போயிட்டு காரை எடுக்கிறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ளவரை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ணுறீங்க. கிம் மேலே என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் இந்த ஃப்ளவர்லேயும் வரும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு கிம் உங்கள் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஃப்ளவரோட பர்ஃப்யூம் தான் அவன் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவான். அந்த ஃப்ளவர் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்குமே பிடிக்கும். எப்போவுமே அந்த ஃப்ளவர் வாங்குனீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி ஸ்மெல் பண்ணும்போது கிம் உங்கள் கூட இருக்க மாதிரி அந்த ஃபீல். நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க. சிக்கி பார்த்துட்டே ட்ரைவ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அந்த பிளேஸ்க்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்க அந்த புக்கவை கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. வயன். ம் சொல்லுங்கள் சார். வந்துட்டோம். நீங்கள் விண்டோவை பார்க்குறீங்க. வந்துட்டோம் தெரியுது. ம் ஓகே. டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. ஜிகி உங்கள் பின்னாடியே வரான். ரொம்ப நேரம் அமைதியாக அங்கேயே இருக்கீங்க. சிக்கிவும் அமைதியாக உங்கள் கூடவே இருக்கான்.
இதுக்கு இடையில ஜோ கிட்ட இருந்து அவனுக்கு கால் மேல கால் வந்துட்டே இருக்கு. பட் அவன் எடுக்கவே இல்ல. இந்த செகண்ட் ஜேகேக்கு ஜோ கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. அவன் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்க கூட சைலண்டாக நின்றுருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி அதே இடத்துல உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ள எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கு கிம். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, சுத்தமாக தெரியல. என்னால் எல்லாருக்குமே ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா அப்பாவுக்கு என்னால் ப்ராப்ளம், இப்போ ஜேகேக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு உங்கள் கண்ணு மூட உங்கள் கண்ணில் தண்ணி வருது. உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு நீங்கள் அவங்ககிட்ட காட்டிக்கல. தென் எதையும் நீங்கள் வெளியே சொல்லி கூட ஆளலை. பிகாஸ் அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கு. தென் ஜேகே இருக்கான், ஒரு மாதிரியும் இருக்கு. ஸோ சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே நின்றுருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சைலண்ட்டாக நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் டைம் விட்டே போகுது. கார்கிட்ட நின்றுருக்கீங்க. தண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன். ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, கர்ச்சீஃப் அப்படின்னு கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறான். வாங்கல, இட்ஸ் ஓகே அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் துடைச்சிக்கிறீங்க. சரி, மேரேஜ் நினைச்சில ஹாப்பி தானே? நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு இருக்கா. உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்கான். சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. உங்களை நான் நம்பினேன், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படி. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். சரி, எனக்கு பஸ் வந்திருக்கும், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நின்று அவனை பார்க்குறீங்க. நான் தானே கூப்பிட்டு வந்தேன், கூப்பிட்டு போய் விட்டுறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ப்ளீஸ் உட்காருங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். நான் தான் கூப்பிட்டு வந்தேன், சேஃபாக நானும் கூப்பிட்டு போய் விட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் கார்லேருந்து இறங்கிட்டு ஜங்கு தேங்க்யூ அவனும் தலையாட்டான். நீங்கள் போக வான்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ண. சரி, நான் கிளம்பிட்டா? கேர்ஃபுல்லாக போங்க அப்படி சொல்லி சைலண்ட் ஆகிட்டீங்க. என்னாச்சா? எல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? அவன் கார்லேருந்து கீழே இறங்குறான். இதை நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? என்ன கேட்க வர ஸ்ட்ரீட்டாக கேளு. அந்த ஃபோட்டோ மேட்டரா? ஓ, உங்களுக்கு தெரியுமா? நான் உனக்கு தெரியுமான்னு நினச்சேன், பதறி அடிச்சுட்டு வந்தேன். தெரிஞ்சும் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் தெரிஞ்சால் எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு மாதிரி பயப்படுவீங்களோ? அந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போது இவ கேஷுவலாக இருக்கானா, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணுது. அதோடவே உங்களை பார்க்குறான். அவன் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணது, உங்களுக்கு இது இன்னும் தெரிய வரல புள்ள அப்படி. பட் இப்போ நீங்கள் கேட்கும்போது ஓகே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் சைலண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னு அவனுக்கு தோணுது. இப்போ உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த ஃபோட்டோ மேட்டர் பற்றி தான் கேட்கணும் அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அன்றைக்கி காஃபி ஷாப்பில் சண்டை போட்டு போனாங்க, 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்கல்ல? இது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஆகிடுமா? ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். என்னால் உங்கள் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காஃபி ஷாப்லேயே பார்த்தேன், உங்ககிட்ட கோவமாக தான் பேசினாங்க. என்னன்னு நான் கேட்க மாட்டேன், பிகாஸ் அது உங்கள் பர்சனல். இந்த ஃபோட்டோ மேட்டரில் சண்டை வந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் என்ன ப்ராப்ளமோ அதை கிளியராக சொல்லிடுறேன். அவங்களும் புரிஞ்சுப்பாங்கல்ல. நீங்களும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கலன்னா ஒருவேளை ஜேகேவை நீங்கள் புருஷனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ? இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் அந்த கழுத்தில் போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அப்படி திங்க் பண்ணியிருப்பான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் போகிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வர
அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்கான். ஏன் தெரியல, கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. சைலண்டாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போக காருக்குள்ளே உட்காந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. காரை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான். இங்கே அம்மா, அது ஜேகே தானே? ம். எதனா பேசுனியா அவன்கிட்ட? ம், பேசினேன். சொன்னியா? ஆ. என்னம்மா? என்னங்க இவ என்னன்னு கேட்குறா? அப்பா உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு புரியல, நீங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்க. உனக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம்மா. என்ன சொன்னான் அவன்? அவர் என்ன சொல்லுவார்? வயன் எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன சொல்கிற? என்ன பண்ணணும் இப்போ நான் உனக்கு? இப்படி பண்ணுற? என்னம்மா ஆச்சு உனக்கு? அதாண்டி நான் கேட்குறேன், என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி இருக்க? இதாண்டி டென்ஷனாக இருக்க அப்படின்னா அம்மா கத்திட்டே உங்ககிட்ட வர. அப்பா ஸ்டாப் பண்ணி அவகிட்ட ஆஷா பேசுறது முதல்ல ஸ்டாப் பண்ணு, இங்கே இரு அப்படின்னு அப்பா உங்ககிட்ட வந்து, வயன் ஜேகே என்னடா சொன்னான்? அப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்கப்பா, எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா, எதை மீன் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேகேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல? ம். அதை பற்றி ஏதாவது பேசுனியா? அதை பற்றி இதை பற்றி பேசாமல் என்னத்த பேசிட்டு இருந்த? அப்பா அதான் உன்னை சும்மா இருன்னு சொன்னேன்ல. நீங்கள் அப்பாவையும் அம்மாவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா ஃபேஸுக்கப்பா நீ வன் ஃபஸ்ட்டு உனக்கு கிம் ஓகே, அவர் கூட கல்யாணம் ஆச்சு. இது ஆக்சிடெண்ட்லாம் ஓகே, சரி அதை விட. இப்போது உனக்கும் ஜிக்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ நீ அவர் கூட தானே இருக்கணும். அவர் நல்லா பார்த்துக்கணும்ல. ஏன் நீ இங்கே இருக்க? 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லையே. இது ரிட்டன் மேரேஜ் தான், ஓகே. தெரியாமல் ஆக்சிடெண்ட்டா? கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் அப்படி அப்பா பேசிட்டு இருக்க உங்கள் சீக்கிலேருந்து அப்பா கையை எடுத்து விட்டுட்டேன். ஆ, இதை மீன் பண்ணி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, உனக்கு இப்போ புரிஞ்சதா? என்ன சொன்னார் ஜேகே? உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? ஏற்றுக்கிறேன்னு சொன்னாரா? இல்லைன்னா டைம் ஏதாவது கேட்டிருக்காரா? அப்படிலாம் நிறைய சொல்ல. உங்கள் 2 பேருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஜேகேக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. அவர் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஜேகேக்கும் ஜோக்கும் மேரேஜ் ஆகிறத பற்றி அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? அங்கே சண்டை கலவரம் அதெல்லாம் நடந்திருக்கும். பட் அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் ஜேகே மீட் பண்ணி கல்யாணத்தை பற்றி பேசியிருப்பான் இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதும். இந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து ஜேகே வந்து பார்த்துட்டாங்க. இன்னும் ஜேகேவோட சைட்லேருந்து எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். அவருக்கு ஒரு லைஃப் இருக்குப்பா. கண்டிப்பாக அவருக்கு நடுவில் நான் போக மாட்டேன். என்னங்க பேசிட்டு இருக்கா இவ? அவ்வளோதானா? அவ்வளோதான் போயிடுச்சு இல்லை? மா என்னம்மா சொல்ற? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, விடுங்க. எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க, விடுங்க அப்படின்னு ரூம்குள்ளே வந்துட. இதுக்கப்புறம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ரூம்குள்ளே வந்து சைலண்டாக படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் இது போல் ஒரு பர்சனே கிடையாது. பட் ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க. எனி டைம் அழுதுட்டே யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது. அது அம்மாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இது போல் பேசியிருக்கீங்க இல்லையா? ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. எப்படி உங்களை எப்படி கொண்டு வருது, இதுலேருந்து எப்படி கொண்டு வருது? நிறைய ஓடுது. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் இழந்த நீங்கள் ஏமா பார்த்துட்டு காலேஜ் போகிறீங்க. வீடே ரொம்ப சைலண்டாக இருக்கு. அப்பா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்பா ஒர்க் கூட போகல. பட் நீங்கள் கேமா பார்க்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போயாச்சு. உங்கள் வீட்டு வெளியே ஏதோ கத்துற சவுண்டு. அம்மா பொறுமையாலேருந்து வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் பார்க்க, இதான் ஒயன் வீடா? ஆமான்னு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. இவெல்லாம் ஒரு பொண்ணா? ஆல்ரெடி ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். 2 பேருக்கும் நடுவில் இதெல்லாம் ஒரு கல்யாணமா? ஒரு கல்யாணம் முடிஞ்சது அவளுக்கு. 2வது ஒரு பையனை ஜெயிலுக்கே அனுப்பிட்டா. ஜேகேவை என்ன பண்ணலான்னு இருக்கான்னு தெரியல. அப்படி கத்திக்கிட்டே அவங்க கேட் கிட்ட வராங்க. அம்மாவுக்கு நல்லா புரியுது, நம்ம பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே இருந்து கேட் கிட்ட வர அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களும் இங்கே கூட நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா? யாரோ ஒருத்தன் வரான் காரில், கூட தான் அடிக்கடிக்கு போகிறான். அப்படி சொல்லிட்டு இருக்க ஜோவும் மொபைல் ஆன் பண்ணி ஜேகே போட்டு காட்டு. இவன் தான் அடிக்கடிக்கு வரான். இங்கே தான் போறா தெரியல. காலையில் ஈவினிங் 2 டைம்ஸ் போறா. இப்போதான் அடிக்கடிக்கு போறா. ஆல்ரெடி உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி அப்படி தானே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டான வந்திருக்கவங்ககிட்டையும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எப்படி சொல்கிறது, உங்களை மாதிரி கேரக்டர்லைஸாக அப்படி பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறது ஜோவும் அவங்க பேரண்ட்ஸும். உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க அம்மா வராங்க. வயனுங்க, யார் நீங்கள்? ஒய்யனுங்க, ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்க. ஏன் யாருன்னு சொன்ன வயனை கூப்பிட்டு வந்துடுவீங்களா? இல்லை உள்ள ஜேகே இருக்கானா? அப்படியே எங்காவது பேக் டோரில் அனுப்பி விட்டுருவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒழுங்காக பேசுங்க.
என்ன வேணும் உங்களுக்கு? உங்க பொண்ணு தான். ஏன் உங்க பொண்ணு ஒழுங்கா இருக்கவே மாட்டாளா? இத்தனை கல்யாணம் தான் பண்ணுவா. என்ன இதெல்லாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சு 3 கல்யாணம், தெரியாம எத்தனை கல்யாணம் இருக்கும்? அம்மாக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வருது. இந்த சவுண்ட்லாம் கேட்டு அப்பாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளில இங்க பாருங்க, என் பொண்ணு அப்படிலாம் கிடையாது. நீ சொன்னா எப்படி? உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்களே உங்க பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு அப்படின்னு கத்தி கத்தி பேச அப்பா வெளில வந்து பாக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்களா? எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க? இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு எப்படி வளர்த்துருக்கீங்க, இல்லைங்க இருக்கால கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கத்த அப்பாக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்பா என்னதான் வேணும்? எதுக்கு நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எங்களை எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னதான் வேணுமா? உங்க பொண்ணு ஜிகே பின்னாடி சுத்திட்டு இருக்கல, கல்யாணம் அது இதுன்னு. ஃபர்ஸ்ட் அவளை முதல்ல ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. என் பொண்ணுக்கும் ஜிகேக்கும் தான் கல்யாணம் ஆக போதும். இந்த டிராமாலாம் முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு மணி தான் வேணும்னா எவ்வளவு கேளுங்க, நாங்க கொடுத்துடுறோம். பார்த்த உடனே இங்க இருந்தோம் எஸ்கேப் ஆயிடணும். இதுக்கப்புறம் ஜிகே பின்னாடி போகவே கூடாது. அப்பெல்லாம் வந்து கத்தா அப்பாவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அமைதியா இருக்காரு. அப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. அவங்களாம் வந்து பயங்கரமா கத்திட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இந்த ஜோக்கு காரிங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் ஜோ, எனக்கு இன்னும் கோவம் போகல, நான் வாங்கிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு இந்த கார்ல இருந்து இறங்கிடுறான். ஸ்ட்ரெயிட்டா அவ உங்க காலேஜ் தான் வரா. எங்க அம்மா சிக்கிக்கு கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவ உங்க அம்மா நம்பரை பார்த்த உடனே ஒரு ஹாப்பியில் சொல்லுங்க ஆண்டி, என்ன ஜங்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். உங்களுக்கு கல்யாணம் ஆக போது, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லாம் தெரியுமா? எனக்கு அமைதியா இருக்கா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கல்ல. தெரியும் ஆண்டி. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. வீட்டுக்கா? எதுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு அவன் சேர்ல இருந்து எழுதுக்கிறான். அம்மா நடந்ததுலாம் ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்ல அவனுக்கு ஹார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி ஆண்டி, நைட்டு ஒரு ப்ராப்ளம். ஃபோட்டோ தெரியும் ஜங்கு, எல்லாம் ஒயன்னு சொன்னா. பட் இது எப்படி எடுத்துக்கிறது? ஃபுல்லாக வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். கண்டினியூஸா சாரி சாரி அது மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கான் அம்மா கிட்ட. அவனுக்கு செம்ம கோவம் வருது. நெக்ஸ்ட் ஜோக்கு கால் பண்ணா அவ அட்டென்ட் பண்ணி அத்தனை வாட்டி கால் பண்ண காலே எடுக்கல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டால. அதே மாதிரி நைட்டு வந்த உடனே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவியா? மார்னிங் நான் வந்து என்ன பார்க்க தோணல இல்ல, நீ கூட தான் நைட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் எதுக்கடி மார்னிங் வயன் வீட்டுக்கு போய் சண்டை போட்ட? வயன் வீட்டுக்கு போய் சண்டை போட்டேன். ஏன்னோ வயன்கிட்ட சண்டை போடல. ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு கால் பண்றாங்க. வயன்ட்ட அப்படின்னு பேசுவதுக்குள்ள கட் பண்றா. சிக்கி வேக வேகமா ஆஃபீஸ்ல இருந்து வெளில போறான். ஸ்ட்ரெயிட்டா இவ அவங்க காலேஜ் வந்து கிரவுண்ட்ல நின்று வயன் யாரு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்க அவனுக்கு புரியல. நீங்க நியூஸ் ஸ்டூடெண்ட் வேற, அப்படிலாம் யாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொருத்தங்கிட்ட சொல்றா வயன் யாரு அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கும் தெரியல அப்படி சொல்ல பயங்கரமா கத்துறா, கலவரம் பண்றா. வயன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இங்க வரணும், அவகிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்துறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபஸரு பிரின்சிபல் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. வயன் எனக்கு வேணும் அப்படிலாம் கத்திட்டு இருக்க ஒரே க்ரௌடா இருக்கு. இந்த கூட்டத்துல தான் என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி நீக்கு வர. ஹே, எங்க இருக்கியா ஜோ? உங்களுக்கு தெரியல என்ன இவங்க பண்றாங்க, இங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி புரியாம நீங்க அவங்களே பார்க்க உன்னை தாண்டி பார்க்க வந்திருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ல உங்க ஷர்ட்டை 2 பக்கமும் டைட்டா பிடிச்சிக்க. என்ன பண்றீங்க மேடம் அப்படின்னு அவ கை எடுக்க பாக்குறீங்க. பிடிச்சி இழுக்கிறா உங்களை. ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டு அவ கிட்ட வரீங்க. உங்களை விட அவ ரொம்ப பெரிய பொண்ணு. இழுக்க இழுக்க ஒரு மாதிரி ஜிம்பிட்டே இருக்கீங்க. அவ கையில இருந்து கையை எடுக்க ட்ரை பண்றீங்க, முடியல. ஏன் பொண்ணு டச் பண்ண உனக்கு பிடிக்காதா? அதாவது பையன் தான் கை வைக்கணுமா? என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் கை எடுங்க அப்படின்னு கை எடுக்க ட்ரை பண்றீங்க. கையறி கையை தட்டி விட்டுறா. எல்லாரும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. என்னதுதா? ஏதோ கணத்துல போட்டிருக்கேன், என்னது அப்படின்னு வெளியில எடுத்து விடுறா. நீங்க டக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. இந்த போட்டோ வைரலா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புள்ள, எல்லாருமே நார்மலா இருப்பாங்க, பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்போ இவ இப்படி பண்ண எல்லாரும் உங்களே பாக்குறாங்க. அதேபடி இன்னொருத்தி பாய் ஃப்ரெண்ட் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி பண்ணா. நான் அதை பத்தி பேசணும்னு ஜேகே சார் கிட்ட சொன்னேன். ப்ளீஸ் கொஞ்சம் தனியா பேசலாம், பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் கையெடுங்களேன் அப்படி சொல்லிட்டு அவ கைய எடுத்து ட்ரை பண்றீங்க. சிலத்து உங்களை பிடிச்சிக்கிட்டா. என்னாச்சு, எப்படி பண்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இன்னும் டச் பண்ணா உனக்கு பயமா இருக்குமா அப்படி சொல்ல திரும்பி திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு ஜூவை பார்த்து தனியா பேசலாமே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்க கோவம் எனக்கு புரியுது. நான் பேச வருது உனக்கு முதல்ல புரியுதா? அந்த போட்டோ வைரல் மாதிரி தானே பேசுறீங்க. அதுவும்
ப்ளஸ் உன் கேரக்டரும். என் கேரக்டரா? ம். நீங்கள் அவளே பார்க்க உனக்கு இதோட எத்தனை வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு? கல்யாணமா? ம். எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. என்ன அசிங்கமாக இருக்கா? தனியாக பேசலாமே. இங்கே எவ்வளோ பசங்க இருக்கானுங்க, இவனுங்களாம் உனக்கு பிடிக்காதா? என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா என்ன? ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த க்ரௌட் எல்லாரையும் பார்க்குறீங்க, நீங்கள் க்ரௌடெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே இருக்க பாய்ஸ்லாம் சொல்லு, அங்கே இருக்க பாய்ஸ்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தோணலையா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஜேகே சார்கிட்ட கூப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு. அதை கூட நீ அவன்கிட்ட தான் சொல்லுவியா? இல்லைன்னு உங்கள் நம்பர் எனக்கு தெரியாதுல்ல. ஜேகே நம்பர் தெரியுமா? அமைதியாக இருக்கீங்க. அவன் நம்பர் தெரியுதா? என் நம்பர் தெரியல. இல்லை மேடம், நேற்று தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. நேற்று நைட்டா? சரி, நைட்டு 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ல ஒரு மாதிரி உங்களை ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டில் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை மேடம். அப்புறம் இதுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதான் சொல்கிறேனே. அப்படின்னு சொல்கிறதுக்கு கிட்ட போக உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இங்கே நில்ல அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கத்துறா. இவ 3 கல்யாணம் பண்ணிருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் தெரியாம எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சுத்தி சுத்தி எல்லாரையும் பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டா இருக்கு. பேசணும் பேசணும் சொல்றீங்க, விட மாட்டேன்றா, கத்துறா. உங்க ஸ்டேட்ல நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லிடு. என் பாய் ஃப்ரெண்ட் கூட அடிக்கடிக்கு எங்கேயோ போறாளாம். டெய்லிலாம் போயிருக்க மாட்டீங்க. எப்பயாவது ஜேகே உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தானா அப்போ நீங்க கிம்ம பார்க்க போவீங்க. 2 பேரும் சேர்ந்து கிம்ம பார்த்துட்டு வரீங்க, அவ்வளவுதான். எங்கேயுமே போனது கிடையாது. மேடம் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கும் ஜேகே சாருக்கும் நடுவில் எதுவுமே இல்லை மேடம். அப்புறம் எதுக்குடி ஏன் முன்னாடி நீ அவனை கட்டி பிடிச்ச? அமைதியாயிட்டீங்க. சொல்லு, என் முன்னாடி நீ அவனை கட்டி பிடிச்ச தானே? அது ஏதோ ஒரு பதட்டத்துல. இப்ப கூட பதட்டமா இருக்க. எங்க காலேஜ் பாய்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாரையும் போய் கட்டி பிடிச்சிக்கிறியா? ஒரு மாதிரி அளவு வந்துருச்சு. கையெடுங்க மேடம், உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு அவ கையை எடுத்து விட்டுற. என்கிட்ட பேச பிடிக்கலன்னா ஜென்ஸ் கிட்ட மட்டும்தான் பேச பிடிக்குமா? ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஜேகே சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தான் பொறுமை பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னு ரெடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? தப்பு பண்ணதெல்லாம் நீ, பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்தம் தரலாம் நீ, இத்தனை கல்யாணம் பண்ணதும் நீ. நான் என்னடி பண்ண? அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நடிக்காத. இப்போ ஒரு டோன்ல பேசினே, அது பிள்ளை என்கிட்ட பேசு அப்படின்னு முடிவு பிடிக்க கையெடுங்க மேடம் அப்படின்னு தட்டி விட்டுறீங்க. கோவம் வந்துருச்சு அவளுக்கு. கத்திக்கிட்டு உங்ககிட்ட வரா. உள்ளவரியா கழுத்தை பிடிக்க வரா. என்ன பண்ணிட்டு இருக்க ஜோனி? ஜேகேவை பார்த்த உடனே போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. மாதிரி பயத்தோட. நான் பண்ணது தப்பு தான். நான் தானே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன் சார். எங்ககிட்ட சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஆல்ரெடி அவனை பிடிச்சிட்டு இருக்க. பாத்தியா, கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி வேற டோன்ல பேசிட்டு இருந்தா. ஜிகி நீ வந்த போது பாரு இப்படி ஆக் பண்றா. நீ என்ன ஜோ பண்றீங்க? அதான் சொன்னேன், நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே விளவு வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தானே வச்சேன். அதுக்கு நீ என்கிட்ட தான் வந்திருக்கணும். இவளை தேடி நீ போயிருக்க கூடாது. அப்படி என்னடா இருக்கு இவள்கிட்ட அப்படின்னு உங்க முடிய பிடிக்க நீங்கதான் அவனை பிடிச்சிட்டு இருக்கீங்களே. கோவம் வந்துருச்சு. பிடிச்சி புஷ் பண்ணிட்டான். ஒரு மாதிரி திரும்பி ஜோவை பாக்குறீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜேகேவை ஹக் பண்றதெல்லாம் விட்டுட்டீங்க. ஜேகே பயங்கரமா கத்துறான் ஜோவை. நீங்க ஜேகே பின்னாடி நின்றுருக்கீங்க ஒரு பயத்தோட. ஜேகே அங்கிருந்து சண்டை போட்டு உங்களை போட்டு வந்துட்டான். ஜிகி உங்களை வெளில கூட்டு வரத்துக்கும் அப்பா வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வரீங்க. அப்பா காரை நிறுத்திட்டு வீக்கு வேகமா உங்ககிட்ட வராரு. தெரியும், நான் கெஸ் பண்ணேன் அந்த பொண்ணு நெக்ஸ்ட் உன்னை தேடி தான் வருவான்னு. அப்படி சொல்லிட்டே அப்பா உங்ககிட்ட வர. அப்பாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. நான் எதுவுமே பண்ணலப்பா, எதுவுமே வேணுட்டு பண்ணலப்பா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்கப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு ஆல்ரெடி அப்பாவை கட்டி பிடிச்சிக்க. அப்பா ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே சைலண்டாக இருக்கான். என்ன அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு இவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அதை நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கிறது தானே. இவ்வளவு தூரம் என் பொண்ணை அசிங்கப்படுத்தி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தாங்கவல்லா? ஏன் ஜுங்கு, என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏலா அங்கிள், நான் எதுவும் திங்க் பண்ணல. சாரி. சொல்ல போனா இது நடந்ததுக்கெல்லாம்
முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஜிகே பார்க்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று அவளை கூட்டு போயிருக்கணும், இல்லையா இவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் இப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் சொங்க. ஜேகே அப்படியே நிற்க நெக்ஸ்ட்டு அப்பா உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பின்னாடி ஜோ வந்திருப்பா. ரொம்ப நல்லா ஹேக் பண்ணுறாங்கல்ல, நீ தான் காரணமா தியடா, உன் மேலே எல்லாத்து பள்ளியும் போடுறாங்க. அந்த பொண்ணை இன்னும் விட்டா நாளை கேட்டிருப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஜிக்கி பல்லார்னு அடிச்சிட்டான். என்கிட்ட பேசணும்னா நீ என்கிட்ட வந்திருக்கணும்டி. எதுக்கு எதுக்கு ஒயன்ட்ட போன? அதை பற்றி உனக்கு தெரியாதா? அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ எப்படி பேசுகிற? எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு. அவ்வளோ போயிட்டு கேரக்டர்லெஸ்ஸா. ஏய் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் அவள் டிசர்வ் கிடையாது. நீ மட்டும் தான் டிசர்வ். இது வரைக்கும் குறைஞ்சது நீ ஒரு 10 பேர் லவ் பண்ணியிருப்பியா? அவ ஒரு மாதிரி சிக்கிவு பார்க்குறா. எனக்கு தெரிஞ்சு 10 பேர் 2 இயர்ஸில் நீ அத்தனை பேர் டேட் பண்ணியிருக்க எனக்கு தெரியாம. சிக்கி அவ கூட என்ன கம்பேர் பண்ணுறியா? ஆமாம் அவ கூட தான் உன்னை கம்பேர் பண்ணுறேன். சொல்லு பொண்ணா, உன்னெல்லாம் அவ கூட கம்பேர் பண்ணவே கூடாது. அது ஒய்யனுக்கு தான் அசிங்கம். ஒய்யன் அவளோட லைஃப்பில் லவ் அப்படி இருந்தா அதுக்கு மட்டும்தான். அவ்வளோ போயிட்டு அவ்வளோ ஈஸியா எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்க? தாங்குவல அதெல்லாம் ஜங்கு அப்படின்னு பேச வர பேசாதடி பேசாதடி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அவன் பிடிச்சி புஷ் பண்ணிட்ட. இன்னும் ஒரு 5 நிமிஷம் என் முன்னாடி நின்னா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன். எங்கிறது போயிடும் ஜங்கு. ஏய் அவன் காரை ஒரு கிக் பண்ண பதறி அடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டா. அமைதியை நின்றுட்டே இருக்கான். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான். இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். உங்களால் அதெல்லாம் தாங்கவே முடியாது. அமைதியாக நின்றுருக்கான். அவன் கண்ணு கலங்குது. ஜிக்கி வரும்போது அவன் காதில் என்ன விழுந்திருக்கன்னா சொன்னது, இங்கே அத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் பத்தாதா உனக்கு? ஜிக்கி இவதான் என் பாய் ஃப்ரெண்டை தான் நீ லவ் பண்ணணும். இது அவனுக்கு நல்லாவே விழுந்திருக்கும். அது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு அவன் காதுக்குள்ள. எங்க உங்கள் அம்மா உங்களை செம்ம அடி அடிக்கிறாங்க. அமைதியாக இருக்கீங்க. எல்லாம் உன்னாலதான். நீ எப்படிப்பட்ட பொண்ணு இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். பட் எல்லாருக்கும் அது தெரிய மாட்டேங்குதே. ஏன் இப்படி இருக்கிறதுனால தாண்டி எல்லாரும் உன்னை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு உங்க முதுகுலயே போட்டு அடிக்கிறாங்க. அமைதியா உட்காந்து ஆழ்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் சொன்னேன் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். சரி இவன் மாதிரி பேசுறேன், இன்னும் சொன்னாலே ஏதாவது சொல்லி ஆழ்ந்துட்டேன் அப்படின்னு அல்ல. அப்பா வந்து எதுக்குடி அவளை அடிக்கிற, தெளிவா அவளை கொஞ்சம் தனியை விடு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துடுறாரு. அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க, தேம்பி அழுறீங்க. இந்த செகண்ட் ஜிகி உங்க வீட்டுக்கு வரான். ஜிகியை பார்த்த உடனே அம்மாவுக்கு செம்ம கடுப்பு. எழுந்து போயிட்டு செம்மையை திட்டுறாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் விடுறான், வயனை நான் கூப்பிட்டு போறேன். இல்லை புரியல, இப்போ என்ன சொன்ன சங்கு? வயன் ஏன் பொண்டாட்டி, நான் அவளை கூப்பிட்டு போறேன். அம்மா சைலண்டாக அவனே பார்க்க, இவ்வளோ நேரம் நான் உங்கள் வீட்டில் அவளை விட்டுருக்கவே கூடாது. பிகாஸ் ஃபஸ்ட்லாம் நான் அவளை அப்படி திங்க் பண்ணலை. அவள் கிம்மோட ஒய்ஃப், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அந்த ஒரு ஜூன்லேயே வச்சுட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன இதுக்கப்புறம் எங்கே விட மாட்டேன். அவளை நான் கூப்பிட்டு போகிறேன். ஜங்கு வயன் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. நார்மலாகவே இருந்தாலும் வரமாட்டா. இல்லைங்க, அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் கூப்பிட்டு போகிறேன். வயனுங்க ரூமை காட்ட உள்ளே வரான். நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட வரான். வயன் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அமைதியாக தலையை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு நில்ரன் பண்ண மாதிரி. வா எங்கிறது போகலாம். இன்னும் கீழே குனிஞ்சிட்டே அழுதுட்டு இருக்க. அவன் உங்க சின்ன பிடிச்ச சொல்கிறத கேளுடி, கிளம்பலாம் வா. உங்கள் ஃபேஸை பார்க்க அம்மா அடிச்சது 5 விரலும் அப்படி உங்கள் கன்னத்தில் பதிஞ்சு போயிடுச்சு. அவன் அவங்க கன்னத்தை பார்த்த உடனே கண்ணு மூடிக்கிட்டான். ஐம் சாரி எல்லாம் என்னால் தான், ஐம் சாரி அப்படி அவனுக்கு தோணுது. நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணீங்க? ஐம் சாரி. அன்றைக்கி அவங்ககிட்ட சொன்னல, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லலையா? வயன் சொல்லணும்னு எனக்கு தோணலை. எதுக்கு அவங்கள பிரேக்கப் பண்ணீங்க? வயன் பாரு, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஜங்கு. சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன், வீட்டுக்கு போகலாம், அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிக்க வர. வீட்டுக்கா?
இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு போகலாம். எந்த வீட்டுக்கு? ஒரு மாதிரி பார்க்க எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? அது அப்படி இல்லை. உன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டு போயிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, போகலாம். அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வர உங்கள் கையை எடுத்து உங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு நான் வரல. எனக்கு பாரு, சொல்கிறது கேளு. இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இல்லை சாரி, என்னை புரிஞ்சுக்கோங்க. என்னால் உங்கள் கூட வர முடியாது. உங்கள் பொண்டாட்டியா உங்கள் கூட வர முடியாது. நான் உங்களை அப்படி நினச்சி பார்த்ததே இல்லை ஒரு நாள் கூட. ஏன் தெரியல, சீக்கிக்கு இந்த ஹார்ட் ஆகுது. உங்களை பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் வரல. அப்படி சொல்லிட்டே இருக்க அம்மா, இன்னும் எவ்வளோ நாள் தடி இங்கே இருந்து என்ன நீ கஷ்டப்படுத்த போறேன்னு தெரியல. ஃபுல்லாக அசிங்கப்படுத்திக்கிட்டு உன்னையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்க. அப்பா காம்பவுண்டராரு காதில் இதை நல்லா விழுது. இதுக்கு தந்தா அவங்க கூட வரலன்னு சொன்னேன். என்னை தனியாக விட்டுக்கல, நான் போயிருக்கவில்ல. அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. இந்த டைம் சீக்கி உங்கள் கையை பிடிச்ச சொல்கிறது கேளு. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். போகலாம். என்னால் வர முடியாது ஜோங்கு அப்படின்னு அவன் கையிலேருந்து உங்கள் கையை பொறுமையாக எடுக்கிறீங்க. நாங்கள் இருக்கிறது தானே உனக்கு கஷ்டம். அதனால தானே நீ யாருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன்ற. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன், நாங்கள் சொல்கிறத பண்ண மாட்டேன். சுட்டு போனவன் இதுக்கெம்மா நினச்சிட்டே எங்களை எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்க. நீ பழி வாங்கிட்டு இருக்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இங்கே இருந்து எங்களை கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படி சொல்ல ஜேகே உங்கள் கையை பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு போகிறான். அம்மா எதுவுமே கேட்கல, அமைதியாக இருக்காங்க. அப்பா மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் நான் வரலன்னு கத்திட்டே இருக்கேன். கார்கிட்ட வரைக்கும் கூட்டு போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி போதும் டி, உன்னை அந்த மாதிரி பேசுறது என்னால் பார்க்க முடியல. ஏறு. உங்களை காருக்குள்ளே புஷ் பண்ணுறான். அழுதுகிட்டே உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே வீட்டில் நீங்கள் ஜேகேவோட ரூமில் இருக்கீங்க. இப்பயும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே ரூமுக்குள்ளேயே வரல. இந்த ஜோ ஸ்ட்ரெயிட்டா ஜேகேவோட அம்மா கிட்ட தான் போகிறா. ஜேகேவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜோ லவ் பண்ணுறா, டேட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே சொல்லி வச்சுருப்பான். ஸோ இப்போது ஜோ பிரேக்கப் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா, அது எல்லாமே சொல்ல அவங்களுக்கு ஏன் தெரியல, உங்களை பிடிக்கல, கோவம் வருது, கடுப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஜேகேவும் எம்கிட்ட இருக்கீங்க. நீங்கள் இம்மா ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி அந்த ஸ்டோனை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக அழுவுறீங்க. நீங்கள் அழ அது ஜேகேக்கு இஷ்டமாக இருக்குது. அவன் கண்ணிலே தண்ணி வருது. அவன் திரும்பி சைலண்டாக நின்றுருக்கான். அவங்கள பார்க்கவே இல்லை. என்னை விட்டு போன, எதுக்கு என்னை விட்டு போன? எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணா? யார் கூப்பிட்டாலும் போயிடுவேண்ணா? எங்கே உனக்கு தெரியாதா? ஏது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்க. ஏங்க கிம்முக்கு வலிக்குமான்னு தெரியல, பட் ஜேகேக்கு வலிக்குது. அவ்வளோ ஹாட் ஆகுது. அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அது அவனுக்கு தெரியும் இல்லையா? உங்களை எப்படி சொல்லிட்டாங்க, அதுதான் ரொம்ப ஹார்ட் ஆகுது அவனுக்கு. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. எப்போவுமே உங்களை ஸ்டாப் பண்ணாத ஜேகே, இப்போ உங்ககிட்ட வந்த அழுதது போதும் வயன், வீட்டுக்கு போகலாம். ஜேகேவை பார்க்குறீங்க. போதும் டி, நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்த. இது வரைக்கும் நீ அழுதுகிட்டே இருப்பான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டேன். நைட்டு தாண்டி பார்த்தேன். நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இப்போ என்னடி பண்ணுற? நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்க உங்கள் ஷோல்டர் பிடிச்ச. போதும், நீ அழுததெல்லாம் போதும், வப்பலாம். ஏன்னா நான் கிம்கிட்ட பேசவே இல்லை. பேசின வரைக்கும் போதும், போகலாம். ஜேகே போகலாம். அங்கேருந்து கூட்டு வந்துட்டான். வீட்டில் ஜேகே உங்களை நல்லா பார்த்துக்கிறான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி பண்ணிடுறான். அவனுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் அவன் முன்னாடி ஆளவே கூடாது, அவ்வளோதான். உங்களை பழைய மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறான். கிம் கூட இருக்கும்போது ஜேகே உங்களை பார்த்துருப்பான். நீங்களாக இருக்கணும் அவன் ட்ரை பண்ணுறான். எங்கே போனாலும் கூட வரான். காலேஜில் வந்து பேசிட்டான். அவன் என் தப்பான பொண்ணு இல்லை, அவள் என் பொண்டாட்டி. யாரோ ஒரு பொண்ணு வந்து உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை அசிங்கப்படுத்துறா. எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் யாருமே ஒரு வார்த்தை கூட அவளை நீங்கள் கேட்கவே இல்லை? பிரின்சிபல் தானே, நீங்களாவது அவளை ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல. இவ்வளோ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணை வந்து மிரட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன் நீங்கள் யாரும் அதை பண்ணல அப்படின்னு ரிட்டன் பிரின்சிபலையே கத்துறான். அது அப்போதான் அவங்களுக்கும் தோணுது, கரெக்ட் தானே, நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம தானே கேர் பண்ணியிருக்கணும், நம்ம யாரையும் அதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இருக்கா. ஜேகே கத்திந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிறது போதா. நெக்ஸ்ட்டு நீங்களும் காலேஜ்க்கு வரீங்க. எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக போகுது.
பழைய மாதிரி நீங்கள் அழுதுட்டே அப்படி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க. ஜேகே கூட இருக்கப்போ டெய்லி 2 பேரும் கீமோ போய் பார்த்துருவீங்க. இதை மட்டும் 2 பேரும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஜேகே ஒரு வாட்டி மார்னிங் தான் வருவான், ஈவினிங் வரவே மாட்டான். உங்கள் கூட சேர்ந்து அவனும் மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸும் கிட்ட இருக்கான். நீங்கள் இப்போலாம் ஜேகே கிட்ட நல்லா சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நார்மலாக ஃபர்ஸ்ட்லாம் சார் அப்படி கூட்டிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஜங்குக் சார் அப்படி. இப்போது ஜேகே அப்படி வந்து நிற்கிது. அந்தளவுக்கு அவங்ககிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போலாம் ஜேகேக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் கிட்ட இருக்க அவனுக்கு உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் சிரிச்சா அவனுக்கு பிடிக்குது. பட் நீங்கள் சிரிக்கவே மாட்டேன்றீங்க. நீங்கள் சிரிக்கணும், அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான் உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படி. இப்போ 2 பேரும் எப்போவுமே வாங்குவீங்க இல்லையா அந்த ஃப்ளவர் ஷாப், அங்கே நின்றுருக்கீங்க. ஃப்ளவர் வாங்கிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே பே பண்ணுறான். நீங்கள் வாங்கிட்டு அந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ணுறீங்க. ஜேகே அதை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அதை ஹக் பண்ணிட்டு காரில் போய் உட்காந்துட்டு ஜேகே சீக்கிரம் போ, எம்மா பார்க்கணும். அவன் வந்து கார் எடுத்துகிட்டு புல்லவன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ண, நீங்கள் அந்த ஃப்ளவரை ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணுறீங்க கண்ணை மூடி. ஜேகே அதை பார்த்துட்டே இருக்கான் மிரரில். வயன் கூட உனக்கு கேட்கட்டுமா? சொல்லு ஜேகே, நீயே அடிக்கடிக்கு இந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்க. இந்த ஃப்ளவர் உனக்கும் பிடிக்குமா? எனக்குமா? இது கெம்முக்கு தான் பிடிக்கும். கெம்மு பிடிக்கும் தெரியும். பட் நீ இதை இப்படி ஸ்மெல் பண்ணுற அதுவா? இப்படி ஸ்மெல் பண்ணும்போது கிம் என் கூட இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவன் என்னை ஹக் பண்ணும்போது அவன் நெக்கு கிட்ட இந்த ஸ்மெல் வரும். இந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு அவனை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதான் எப்போவுமே அதை ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பான். ஜேகேக்கு அப்படியே ஹர்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஆகிட்டான். காரை ட்ரைவ் பண்ணிட்டு விட்டோ பக்கம் திரும்புகிறான். அவன் கண்ணுலாம் கலங்கிடுச்சு. இதனால தான் இவ இந்த பூ எப்போவுமே ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காளா அப்படி தோணுது. கொஞ்சமாக உங்களை கொண்டு வரான் நார்மலா. பட் கிம் கிட்ட இருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வருது அவனுக்கு தெரியல. நிறைய பேசுகிறான், வெளியே கூட்டு போகிறான், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஜேகேவை கிம்மோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க. அதுவே அவனுக்கு ஹர்ட் ஆகுது. இன்னுமே கிம்மு தான் புருஷன் அப்படின்னு திங்க் பண்ணிருக்காளா அப்படி தோணுது. அவன் விண்டோ பக்கம் திரும்பி அவன் கண்ணை தொடைக்கிறான் உங்களுக்கு தெரியாம. நெக்ஸ்ட்டு கிம் கிட்ட வழக்கம் போல நல்லா பேசுகிறீங்க. அவன்கிட்ட எப்பவும் போல அழுதுட்டு அப்படிலாம் இல்லை. எப்பயாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அப்போ கூட அழுதுட்டுலாம் பேச மாட்டீங்க. அவன்கிட்ட சொல்லுவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அவங்ககிட்ட சொன்னால் போதும் அப்படி தோணும். ஃபர்ஸ்ட்லாம் எல்லா ப்ராப்ளமே நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்க, அது உங்களால் முடியாது. பட் இப்போ உங்கள் கூட ஜேகே இருக்கான், எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்கிறான். கிம்மோட ஃபேஸ் ஒரு மாதிரி டச் பண்ணி பேசுறீங்க. ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? எப்பவுமே உங்ககிட்ட வந்து அழுதுகிட்டே பேசுவேன். இப்போல்லாம் அப்படி நான் பேசுறதே இல்லைல்ல. பிகாஸ் நீ என் கூட இருக்கல, அதனால மட்டும்தான். அப்படின்னு அவனை கிஸ் பண்ண போறீங்க. ஜிகி டக்குன்னு திரும்பிக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஜிகி உள்ளம்மா அப்படின்னு அவன்கிட்ட வந்து நிற்க ஏன் மூஞ்சில் அப்படி இருக்க? நீயும் அழுதியா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே நான் தான் ஆல்ரெடி கிம் கிட்ட பேசுவேன். பட் இப்போல்லாம் நான் அதை விட்டுட்டேன். ஏன் ஜிகி நீ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா? அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். சரி கிம் இருக்கான், அவன் பார்த்தப்பா பார்க்கலாம். முன்னாடி நடத்த போக என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியாடே. எல்லாம் உனக்கு புரியாதா கடைசி வரைக்கும்? அப்படி திங்க் பார்த்துட்டு நின்றுட்டுக்க. நீங்கள் அவனை பார்த்து திரும்பி வா புல்லா வர பின்னாடியே வரான். நெக்ஸ்ட் வீட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க. டைம் எப்படியே போயிட்டே இருக்கு. டோர் நாக் பண்ணுற சவுண்டு தெரியுது. ஜேகே வந்துட்டான் அப்படின்னு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண ஜேகே குடிச்சிருக்கே என்ன? நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, குடிச்சிட்டு வந்திருக்கான் புள்ள. ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஜேகே உள்ள நடந்து வரான். ஜேகே குடிச்சிருக்கியா? ஆமாம் தலையாடுறான். என்னது புது பழக்கம்? நான் குடிப்பேன். அவனுக்கு தான் என்னை பற்றி தெரியவே மாட்டேங்குதே. நீ எப்படி இருப்ப, என்ன பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். என்னை பற்றி தான் உனக்கு தெரிய மாட்டேங்குதே.
என்ன பேசுகிற நீ? ம், உள்ளதை தானே பேசுகிறேன். நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல? யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்டி என்ன அவாய்ட் பண்ணுற? என்ன அவாய்ட் பண்ணுற? சரி, அதை விட. நீ என் பொண்டாட்டி தானே? என்ன பேசுகிற ஜிக்கி? கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. என் பொண்டாட்டி தானே? நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க உன் கூட நான் படுக்கணும். வா. என்ன பேசுகிற நீ? ஜிக்கி, உங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறான். இங்கே அவன் கையை அடிச்சிட்டு இருக்கீங்க. திருப்பி உங்கள் ஃபேஸை கப்பாண்டி ஏன் நீ எல்லாம் வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன்ற? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எதுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன்ற? என்ன பேசுகிற ஜிக்கி நீ? ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இப்படி பண்ணாத, இப்படி பேசாத. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு பிடிச்சிட்டு வந்த? குடிக்க மாந்தனா என்னால் உங்ககிட்ட தைரியமாக பேச முடியலடி. இங்கே நீ ஹார்ட் ஆகிடுவான்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிடறேன். சிக்கி, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இப்படிலாம் என்கிட்ட பேசாத. அப்படி சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விடா. சாரிடி ப்ளீஸ் அப்படின்னு அவன் கிட்ட இருந்து தள்ளி போக்க ட்ரை பண்ண. உங்கள் முடியை பிடிச்சிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாத, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஜேகே ப்ளீஸ் 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 பிடிச்ச அளவுக்கு ஹர்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ண வைக்காத அப்படின்னு அவன் எப்போ பிடிக்கிறான்